அண்மையில் உக்ரைன் ராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பல இடங்களை ரஷ்யா கைப்பற்றியிருந்தாலும் உக்ரைன் ராணுவத்தினருக்கு கடுமையான இழப்புகளை ஏற்படுத்த முடியவில்லை. உக்ரைன் ராணுவத்திற்கு ஆயுத மற்றும் வெடிபொருள் தட்டுப்பாடு இருந்ததனால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தனது படைகளுக்கு முக்கியமான ஒரு கட்டளையிடுகின்றார். உக்ரைனுக்கு சாட்டையடி கொடுப்பதற்கு இதுதான் உகந்த சூழல். தாமதமின்றி உக்ரைன் ராணுவம் நிலை கொண்டுள்ள இடங்களை தாக்கி அளிக்குமாறு கட்டளையிட்டார். ரஷ்ய படைகளும் புட்டினின் கட்டளையின்படியே செயற்பட்டன. உக்ரைன் ராணுவத்தின் வசமிருந்த முக்கிய சில இடங்களை ரஷ்ய படைகள் மீட்டதை எவரும் மறக்க முடியாது. அதே நேரம் தருணம் பார்த்து காத்திருந்த உக்ரைன் ராணுவம் நேற்று ரஷ்யாவுக்கு தகுந்த பாடத்தை கற்பித்துள்ளது. கிரிமியாவுள்ள ரஷ்ய விமானப்படை தளம் மீது உக்ரைன் ராணுவம் ஏவுகணை தாக்குதல் நடத்தி ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான 30க்கு மேற்பட்ட போர் விமானங்களை தாக்கியளித்து ராணுவ பொருளாதார ரீதியாக கடும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உக்ரைன். அடுத்தபடியாக ரஷ்யாவின் துலாவிலுள்ள பசால்ட் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை மீது உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. மொஸ்கோவுக்கு தெற்கு புறமாக சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள துலா ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை மீது நேற்று இரவு உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் பதம் பார்த்ததாக உக்ரைன் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. RPG-7V2 மற்றும் RPG-29 கிரனைட் லான்ச்சர்களை உற்பத்தி செய்யும் ரஷ்ய அரசாங்கத்துக்கு சொந்தமான பசால்ட் ஆயுத தொழிற்சாலை தாக்கப்பட்டதாக உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலையை தாக்குவதற்கு சென்ற 2 உக்ரைனின் ஆளற்ற விமானங்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ஆதரவு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் எத்தனை ஆளற்ற விமானங்கள் தாக்குதலுக்கு அனுப்பப்பட்டன என்கின்ற தகவலை உக்ரைன் வெளியிடவில்லை. ரஷ்ய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆயுத உற்பத்தி தொழிற்சாலை மீது தாக்குதல் நடத்தியதாக கூறும் உக்ரைன் அந்த தாக்குதலில் ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பில் மேலதிக தகவல் எதனையும் வெளியிடவில்லை. பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் ரஷ்யாவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தது உக்ரைன். ரஷ்யாவுக்கு சொந்தமான எரிபொருள் மையங்கள், ஆயுத களஞ்சியங்கள், இராணுவ கட்டளை மையங்கள், செவஸ்டபோல் கடற்படை தளம், யுத்த கப்பல்கள் மீதான தாக்குதல் என ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு அடிக்கு மேல் அடியை உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி கொடுத்ததை புட்டின் மறந்திருக்க வாய்ப்பிருக்காது. உக்ரைன் ராணுவத்தின் இழப்புகளை குறைத்து ஆளற்ற விமானம் மற்றும் ஆளற்ற கப்பல் மூலமான தாக்குதல்களை நடத்தி ரஷ்யாவை கதிகலங்க வைத்தவர்தான் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி. அதேவேளை சிறிது காலம் ரஷ்யாவிடம் செலன்ஸ்கி நன்றாக வேண்டி கட்டியதை நிச்சயமாக அவரும் மறந்திருக்க மாட்டார்.